சில கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் ஒரு நமது நடுவத்தின் சார்பாக ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆண்டுக்கு முன்பு வரை குறைந்தபட்சம் மாதத்தில் ஏதாவது ஒரு தலைப்பில் ஏதாவது ஒரு கூட்டம், அது அரசியல் கூட்டமாகட்டும் வரலாற்று கூட்டமாகட்டும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் கடந்த ஒரு ஆண்டுகளாக நாங்கள் திருச்சிக்கு இடமாறிவிட்டதால் சென்னையில் தொடர்ந்த எங்களோட செயல்பாடுகள் குறைந்து போச்சு. காவல்துறை நண்பர்களோடு ஒருத்தர் கேட்டார், எங்க கொஞ்ச நாள் அவங்க ஆலயங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்களே, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்களேன்னு கேட்டார். நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்கோம், அதை முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தீவிரமாக இறங்குவோன்னு சொல்லியிருந்தேன். அப்படி திரும்பவும் நாம் இறங்க வேண்டும்ன்றதோட காலமே மிக வேகமாக களத்தை உருவாக்கி நானெல்லாம் இவ்வளவு விரைவாக இப்படி ஒரு கால மாற்றம் வரும் என்று கனவு கூட நினைக்கவில்லை. ஏனென்றால் இந்த சமூகம், நான் சொல்லக்கூடிய நான் பிறந்த இந்த தேவ சமூகம் அல்லது ஒட்டுமொத்த தமிழினம் இங்கே எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்குது, எவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருக்குது, எவ்வளவு கருத்தியல் ரீதியான ஒரு ஒடுக்குமுறையில் இருக்குது, நேரடியான ஒடுக்குமுறையில் இருக்குன்ற அந்த பரிணாமம் புரிந்தவர்கள், குறிப்பாக இங்கே பேசப்பட்டிருக்கிற அந்த ஈழ அரசியல், குறிப்பாக 2009 முடிவாய்க்கு பிறகான அந்த ஈழப்படுகொலை அரசியலுக்கு பிறகும் கூட தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்கன்றது தான் தெரிஞ்சிருக்கு, பிரச்சனை தான் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் சிறு வட்டாரம் தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லை ஒரு மக்களுக்கு இளைஞர்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. தவிர அதுக்கான மூல காரணம்லாம் பெருசாக யாருக்கும் ஒன்றும் புரிதலோ தெளிவோ இல்லை. அப்படி இல்லாத சூழல்ல ஒரு களம், நமக்கான ஒரு களம் உண்மையான இந்த இனத்தினுடைய விடுதலை, உண்மையான இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு, அப்படியான ஒரு களம் உருவாகுமா அப்படின்னா அதை நாம உருவாக்கணும். அப்ப உருவாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அது எப்ப என்னன்றது நம்மளால சொல்ல முடியாது, அது ஒரு காலகட்டம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்படியான ஒரு இதுல இருந்த நம்மளாம் உருவாக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ் தேசிய அரசியல்ன்ற பேர்ல 2009க்கு அப்புறம் ஆகும் பயங்கரமா சட்டமாக நிறைய பேர் பேசுறாங்க. ஆனால் முழுக்க இந்தியாவுக்கு ஆதரவாக, இந்திய அரசோட கட்டுப்பாட்டுல உண்மையான தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையுமே எந்த தீர்வுமே வராம, அதை ஏற்கனவே எப்படி திராவிடன்ற பேர்ல அழகா தேர்தலை ஏமாத்தினாங்களோ அதே தமிழ் தேசியன்ற பேர், தமிழர்ன்ற பேர்ல தேர்தலை ஏமாத்திட்டு இருக்கான். அது திராவிடத்துல என்னென்னலாம் சொன்னாலும் அதே விஷயத்தை இவர்களை சொல்லிட்டு இருக்கான். ஜாதிலாம் எதுக்கு நமக்கு, ஜாதி அடையாளம்னா நமக்கு எதுக்கு அப்படின்றான். இதே தான் திராவிட இயக்கத்துக்காரனும் சொன்னான். ஜாதியை ஒழிக்கிறது தான் என்னோட ஒரே இலக்குன்றான். இதே தான் திராவிட இயக்கத்துக்காரனும் சொன்னான். ஏன்னா அதே விஷயத்தை அவன் திராவிடன்ற பேர்ல ஏமாத்துறத மொழிவாய்க்காலுக்கு அப்புறம் நம்ம தமிழர்கள் ஒரு விழிப்புணர்வு வந்தவொடனே தமிழர்ன்ற பேர்லயே அதே விஷயத்த பேசிட்டு இருக்கான். இப்ப நீங்க திருப்பி யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்கன்னா யார் இதனால் பாதிக்கப்பட்டாங்களோ, கூடுதலாக பாதிக்கப்பட்டாங்களோ, இல்ல அந்த பிரச்சனைக்கெல்லாம் மூலமா இருக்காங்களோ, அத்தோழர் தமிழன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியலுக்கான பிரச்சனைக்கான மூலம் ஒன்று இருக்கல. பிரச்சனையோட மூலம் தெரியாம தமிழர் அப்படின்ற பேர்ல நாம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட முடியும்னா, என்னை அடிக்கிறவனாவும் தமிழர் இருக்கான், என்னை அடிக்கிற அதுக்கு மேல உத்தரவு போற இடத்துக்கு ஆதரவான தமிழரும் இருக்கான், என்னை சுரண்டுறவனாவும் இருக்கான். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தமிழர் பேருக்காக மட்டுமே எல்லா பிரச்சனையும் தீர்த்து மனம் தீர. அப்படிதான் திராவிட இயக்கங்கள் செஞ்சுட்டு, திராவிட இயக்கங்கள் ஜாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு ஒரு சில சமூகங்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு சில சமூகங்களை ஒடுக்கல, குறிப்பா தேவேந்திர சமூகத்தை ஒடுக்குறாங்க. நீங்க எஸ்சின்ற பேர்ல எல்லா சமூகத்தை ஒடுக்குறானா? பறையரை சுட்டானா? அருந்ததியர்களை சுட்டானா? எங்கேயாச்சும் சுட்டாங்களா இந்த 100 வருஷத்துல? ஏன் தேவேந்திர சமூகத்தை மட்டும் சுட்டா? எதுக்கு அவர்களை மட்டும் குறிப்பா கொள்றான்? எதுக்கு இந்த சமூகத்தோட அடையாளத்தை அழிக்கிறதுல மட்டும் இவ்வளவு தீவிரமா இருக்கா, இவ்வளவு வன்மமா இருக்கா? எந்த குறைந்தபட்ச அதிகார இடத்துக்கு இளைஞர்களை போக விடக்கூடாதுன்றதுல எதுக்கு இவ்வளவு வெறித்தனமான ஒரு அணுகுமுறையை குறிப்பா திராவிட இயக்கங்கள் ஜாதி ஒழிப்பு பேசிட்டு, சமூக நீதி பேசிட்டு, நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, பிராமணர்கள் ஒரு ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதிக்கத்தின் குறியீடை எடுத்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை மட்டும் இவ்வளவு கடுமையா ஒடுக்க வேண்டிய தேவை எங்க வந்துச்சு அப்படின்னா, அவன் என்னெல்லாம் பேசினானா அதே விஷயங்களை பேசிட்டு இங்க ஒருத்தர் தமிழர்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன அவன் சொன்னது எல்லாத்துக்கும் இவங்க தமிழர்னு பேர் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, திருப்பியே நாங்கள் அவங்களை ஒடுக்குவோம், திருப்பியே நாங்கள் அவங்களை அடிக்க போறோம் சொல்ல வரீங்க
இல்லையான்றதுதான் நம்ம இது நமக்கு புரியுது. இது சாதாரண மக்களுக்கு புரியலனாலும் அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியாது, விஷயம் இருக்கிறவங்களுக்கு புரியாது. அவ புரிந்தாலும் நான் எடுத்த என்ன மாதிரியான ஒருத்தர்லாம் நான் பார்த்தது அவருக்கு நிறைய வேலை இருக்கு, நீ தமிழர்னு பேசி கூட இங்க நமக்கான விடுதலாம் அவ்வளோ எளிதாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்களே இங்க வந்து உட்காந்துட்டு அதே விஷயத்த பேர் மட்டும் இப்போ உதாரணமா நமக்கு ஒரு நாள் ஆதி திராவிடன்னு அடிச்சான், கொஞ்ச நாள் ஆதி தமிழர்னு வச்சு அடிப்பான். எப்படி தானே அடிக்கிறதுல அடிக்கிறவங்க தான் மேல வந்து உட்காந்துருக்கான், ஆள்தான் மாறும் படம் அதே கதை தான் வச்சுக்கோங்க, அடி வாங்குற கதை தான். அப்ப இது நம்ம முட்டாளி இல்லை. இப்போ நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும், நிறைய ஒரு அறிவுபூர்வமான வேலை செய்ய மக்கள் வந்து அப்பாவியா இருக்காங்க, விவரம் இல்லாம இருக்காங்க, சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு புரியாத அளவுக்கு அப்பாவியா இருக்கான். சீமான் பேசுறதெல்லாம் கூட நீங்க பேசுற மாதிரியே தான் சீமான் பேசுறாருன்னு நம்ம கிட்டே சொல்றாங்க. நான் எதுக்கு பேசுறேன் அவங்க எதுக்கு பேசுறாங்கன்றதுக்கான வித்தியாசம் இருக்குல்ல. நான் இந்த மக்களோட விடுதலைக்கு பேசுறதும் அதே விஷயத்த அதே கத்தி தான். நான் இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு கத்தி எடுக்கிறதுக்கும் அதே கத்தியை பிடிச்சி இந்த மக்களை குத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதனால அதை சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நம்ம மக்கள் இருக்காங்களான்னா இல்ல. அவர் டிவியில பேசுறது நீங்க பேசுற மாதிரி தான் அவரும் பேசுறாரு. ஆமா அதே கத்தி தான், நான் காப்பாற்றுறதுக்கு எடுக்கிறான், அவனை குத்துறதுக்கு எடுக்கிறான். ஏன்னா அவன் என்ன பேசுறான்னா ஏற்கனவே என்னென்ன பேசுறானோ அதே விஷயம் எல்லாத்தையும் பேசுறான். அப்ப இப்படியான சூழ்ச்சிகள் இருக்கிற நேரத்துல புரியுதுங்களா, அதுக்கு பின்னாடி ஏன் என்னன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வேற கூட்டங்களை பேசுவோம். இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய கடுமையான போராட்டம், ஒரு அணிபூர்வமான நம்ம ஒரு இளைஞர் சமுதாயத்தெல்லாம் உருவாக்கி இதெல்லாம் நடக்கிறது காலம் இருக்கின்ற நேரத்துல அது எப்படின்னே தெரியல. உண்மையிலே காலத்தின் கொடை மாதிரி இல்ல, காலத்தோட நிர்பந்த மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து திடீர்னு டிவியில உட்கார்ந்துட்டு அது வரைக்கும் தலித் அரசியல் பேசிட்டு இருந்தவர் சிக்கல் அவன் பிரச்சனை அவன் ஏன் தலித் அரசியல் தான் கிட்டத்தட்ட நம்ம அடிச்ச அரசியல் நம்மள அதாவது அந்த கோர்ட்டுக்குள்ள வச்சு அவன் அடிக்கிறதுக்கு அவன் உதவியா செஞ்ச அரசியல் தலித் அரசியல் தானே. அப்ப இதை உடைக்கிறதுக்கு நம்ம போராடிட்டு இருக்கும் போது நம்மளாலே பேசுறாங்க, சரி என்ன பண்றது நிதானமா தான் போகணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அவங்க வந்து திடீர்னு அடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கி எடுக்கிற மாதிரி பேசினாங்க. ஒரே ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம், அது ஒரு 5 நிமிஷம் டிவி பேட்டியா நீங்க கிட்டத்தட்ட வந்து இது இந்த இனத்தோட மிகப்பெரிய அரசியல் பரிணாமத்துக்கு ஒரு காலத்தோட சூழல் மாதிரி வந்து இந்த விஷயம் வந்து உருவாக்கிச்சு. டாக்டர் மட்டும் இதை பேசாம இருந்திருந்தாருன்னா அவர் இன்னும் 10 வருஷம் பேசாம இருந்தாலும் கூட இன்னும் 10 வருஷம் இந்த அரசியல் இப்படியே தான் இருந்திருக்கோம். இதை ஏமாத்துறவனா ஏமாத்திக்கிட்டே இருப்பான், நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருந்திருப்போம். பெரிய அளவில் இதை வந்து ஒரு மக்கள் அரசியலா மாற்றிருக்கவே முடியாது. அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பு முனைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து டாக்டர் வந்து பேசுறதோட விளைவு அப்போ நமக்கு வந்து ஆஹா நமக்கான வேலை தொடங்கிடுச்சு, நம்ம களம் தயாராகிடுச்சு, போட்டி போட்டு பார்க்கணுன்ற ஒரு முடிவில் வந்து தொடர்ச்சியா உடனடியாக டாக்டர் சந்திச்சு இந்த விஷயத்துக்கு நன்றி தெரிவிச்சது மட்டும் இல்லை, இந்த விஷயத்துல நாங்கள் எல்லாம் அவங்களோட உறுதுணையாக இருக்கிறோம். ஏன்னா நான் ஒரு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய அமைப்பு வச்சிருக்கோம், தமிழர்களுக்கான ஒரு விடுதலை அரசியலை பேசுறோம். குறிப்பா புலிகள் ஏன் தோத்தாங்கன்றதுல இருந்து திருப்பி நம்ம ஜெயிக்கிறதுக்கான அரசியல் என்னன்ற வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு போராட்டத்தை ஒரு பிரச்சனையை வந்து பேசுனா தீர்வு வந்துருமா அப்படின்னு குழப்பங்கள் பல கேள்விகள் தான் இங்க வைக்கப்படுது. தோழர் மாதிரி இடதுசாரி அரசியல் பேசுறாங்க கூட அது என்ன நீங்க ஜாதிய அடையாளத்தோட வந்து பேசக்கூடிய விஷயம் எப்படி ஆதரிக்க முடியும் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டே அப்படின்றாங்க. அப்படி அல்ல. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து இங்க யாராவது நான் சொல்ற மாதிரி ஏற்கனவே இங்க இருந்தக்கூடிய எந்த அமைப்புகளுக்கும் நான் விமர்சனமாவே சொல்றேன், இங்க வந்து திராவிட அரசியல் நமக்கு எதிரான அரசியல், அப்படி ஒரு எதிரான அரசியல் தெரியாம தான் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் நான் சொல்ற சாதாரண அமைப்புகள் இங்க இருக்க புரட்சிகர அமைப்புகள் சொல்றவங்களே கூட அவர்களிடம் ஒரு பெரிய புரட்சியாளராக புரட்சியின் குறியீடாக பெரியாரை முன்னிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவரோட கருத்தை நீங்க சாதாரணமான வரியோட பார்த்தோம்னா அதுல எந்த புரட்சியும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது, எதுவுமே ஒரு உதிரித்தனமான ஒரு லும்பன் ஒரு அந்த மாதிரியான தன்மையோட தான் ஒவ்வொரு விஷயம் இருக்காரு. ஒரு நாளைக்கு நாகரிகிறார், மறுநாள் ஒண்ணு எதிர்க்கிறாரு, ஒரு நாளைக்கு தமிழர்கள் பண்பாடு உள்ளவர்கள், மறுநாள் தமிழர்கள் காட்டுறாரு, ஒரு நாள் தமிழ் மொழி சிறப்பான மொழி, ஆரியத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு ஒரு எதிர் கவுண்டர் கொடுத்த மொழி பேர், மறுநாள் அது எல்லாமே குப்பன்றாரு. இது வந்து ஒரு லும்பன் அரசியல். நல்லா ரொம்ப நுட்பமா பாத்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நிக்க விடாம இந்த பக்கமும் பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி எது பின்னாடி நீங்க தெளிவான ஒரு சித்தாந்தத்துக்கு பின்னாடி போய் அதற்காக போராடி ஜெயிக்கிற ஒரு தன்மையை காலி பண்ற அரசியல். நீங்க நல்லா பாத்துக்கோங்க, ஒருத்தர் வந்து இவன் நமக்கான ஆளா எதிரிக்கான ஆளுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்றேன். யார் ஒரே கருத்துல ஒரே எல்லாம் தெளிவா உறுதியா நிக்கிறாங்களோ அவர் தான் நமக்கான அரசியல், நமக்கான அவரால் தான் நமக்கான விஷயத்தை ஏதோ ஒரு குறைந்தபட்ச 10%
நிச்சயமா பெற்றுத்தர முடியும். ஆனால் இப்படி ஒரு கருத்து, அப்படி ஒரு கருத்து அப்படின்ற விஷயத்தை அவர்களோட அசைவுகளை நீங்க கவனிச்சீங்கன்னா அவர்கள் நம்மள குழப்ப முயற்சி பண்றாங்க, திட்டமிட்டு திசை திருப்புறாங்கன்றது தான் உண்மை. பெரியாரோட கருத்தை கிட்டத்தட்ட படிச்சீங்கன்னா அவர் பெரிய புரட்சிலாம் பேசுறாரு, சீர்திருத்தம் பேசுறாரு. அவரை பெரிய நீங்க அவரை போய் நீங்க கேள்வி கேட்கறீங்களா? சீர்திருத்தவாதி தான் அவர். அதுக்கு மேல அதுக்கான எந்த தகுதியுமே பெரியார் கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. பெரியாரே கேள்வி கேட்கறீங்க. பெரியார் சாதாரண ஒரு சீர்திருத்த கருத்தை கூட போலியா பேசினவர். அவர்கிட்ட எந்த ஒரு இதுமே ஒரு லும்பம் இல்லை. அவர் பேசுனது எல்லாம் நடைமுறையில சமூகத்துல நடைமுறைப்படுத்த கூட முடியாதுன்றதை தாண்டி நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த சமூகமே அழிஞ்சு சின்னாபின்னமா போயிடும். எந்த சமூகமே சொல்ற அப்படியான ஒரு குறியீடை பெரிய புரட்சியின் குறியீடா இங்க இருக்க புரட்சிகர அமைப்புகளை பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருந்தனால எந்த புரட்சியுமே நடக்கல. நாங்களாம் பாதிக்கப்பட்டு இருக்கோம். இந்த சமூகமே ஒடுக்கப்பட்டு இருக்கு. யாருன்னா என்ன காப்பாற்ற மாட்டாங்கன்னு நாங்களாம் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க உண்மையிலேயே புரட்சி பண்றதுக்கான கட்டமைப்பு வச்சிருந்தீங்கன்னா நாங்களும் உங்க பின்னாடி வந்திருப்போம். நீங்க தனிச்ச புரட்சி நடந்துருக்கோம். தம்பி சொன்ன மாதிரி துப்பாக்கி குண்டுக்கு முன்னாடி நெஞ்ச நீட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு பல்லர் சமூகம் உங்ககிட்ட சரியான கருத்தியல் இருந்திருந்தா, இங்க இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்புகள் கிட்ட சரியான கருத்தியலோ சரியான விடுதலைக்கான ஒரு விஷயம் இருந்திருந்தா உங்க பின்னாடி நாங்க திறந்துருப்போம். நீங்க போய் திறந்தாலும் உங்க பின்னாடி நான் வந்திருப்பேன். அப்போ துப்பாக்கி குண்டை நெஞ்சுக்கு நேரம் சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய சமூகத்தை பின்னணியை வச்சு நீங்க நினைச்ச புரட்சியை செஞ்சு முடிச்சிருக்கலாமே. உலகத்துல எந்த நாட்டிலுமே புரட்சி ஒரு சிறு கூட்டத்தோட நடந்துச்சு. சைனால 100 கோடி பேர் புரட்சி பண்ணான். உலகத்துல எந்த நாட்டுல வியட்நாம்ல அமெரிக்காவே எதிர்த்து போராடினாங்க. ஒட்டுமொத்த வியட்நாம் மக்களே போராடினாங்க. ஒரு சிறு கூட்டம் ஒரு தலைவர் அந்த தெளிவான சித்தாந்த ரீதியா அந்த மண்ணுக்கு ஏற்ற வடிவத்திலான சித்தாந்தம் வச்சிருந்த தலைவர் பின்னாடி போனா அவன் தான் அமெரிக்காவே தோக்கடிக்கிறான். அவன் தான் சைனால அந்த ஜார் மன்னரே அடிச்சு நொறுக்கிட்டு அந்த ரஷ்யா புரட்சி அவன் எத்தனை பேரை வச்சு நடத்துறாங்க. ரஷ்யா மக்களே ஒட்டுமொத்த மக்கள் அரசை எதிர்த்து ஒட்டுமொத்த மக்கள் வந்துருவாங்க. அப்போ ஒரு சிறு கூட்டம் அந்த கருத்து பின்னாடி தரணிச்சா, தலைமை பின்னாடி தரணிச்சு அவன் தான் புரட்சி செஞ்சான். அவன் தான் இது பண்ணான். இங்க இருக்கக்கூடிய எந்த புரட்சிகர அமைப்புகளாச்சும் இன்னைக்கு நம்ம தேவையவர்கள் தனியிட ஒதுக்கிட்டு கேட்டோம்னா நம்மள ஜாதிவாதி ஆதிக்கவாதி இவன் அப்படி இப்படி இந்துத்துவ கைகூலி RSS கைகூலி பேசிட்டு இருக்க யாருக்காச்சும் உண்மையிலேயே விடுதலைக்கான ஒரு கூறு இருந்திருந்தா நாமெல்லாம் பின்னாடி இருந்திருப்போம். நம்ம பின்னாடி அவன் வந்திருப்பாங்க. அதுக்காக உயிரை கொடுத்து போராடுற தன்மை நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. அப்ப இவர்கள் ஏன் நம்ம கிட்ட வரதே இல்லை? பிரச்சனைக்குரியவங்கிட்ட ஏன் வரல? ஏன்னா இவர்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கே இல்லை. அவன் நம்மள பிரச்சனையில வச்சிருக்கிறத மட்டுமே வேலையா செஞ்சிருக்கீங்க. கேட்டா புரட்சி கருத்து இந்த கருத்து எங்க கிட்ட விவாதிக்கிறீங்க. எங்களை எங்க தாத்தா காலத்து ஆளு மாதிரி எதுவுமே என்னன்னே தெரியாத முட்டாள நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்க பேசிட்டு இருக்கோம். தலித் அரசியல் பேசுறா, தலித் புரட்சி பேசுறா. இந்தியா லெவலில் தலித்துகள்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பக்கம் இந்தியாவை எதிர்த்து அரசியல் பேசிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் தலித் அரசியல் பேசுறாங்க. இந்தியாவை எதிர்த்து அரசியல் பேசிட்டு இருக்கிற நீங்க தலித் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்பையும் ஒன்னா சேர்த்து பேசிட்டு இருக்கிற அந்த கருத்தில் எப்படி இந்தியாவுக்கு எல்லாம் பேச முடியும்? நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாத விஷயத்த பேச. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவன் என்ன கலவு போட்டு வச்சுட்டு அடிக்கிறான். ஒரு எதிரி என்ன கலவு போட்டு வச்சுட்டு அடிக்கிறானா என்ன கலவை கழட்டிட்டு நான் எங்கேயாவது திருப்பி அவனை அடிச்சிருவோன்னு என்ன தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. புரட்சி பேசுறீங்க, சமூக நீதி பேசுறீங்க. நீ சமூக நீதி பேசுற, சமூக அநீதி பேசுற. அதாவது நான் கத்திய எப்படி எடுப்பேன்? என்னை எதுனால அடிக்கிறான் அப்படிதான் கத்தி எடுப்பேன். இலங்கையில தமிழ் பேசுனா அடிச்சான். தமிழர்னு ஒண்ணு செஞ்சாங்களா இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல தமிழருக்கு அவன் அடிக்கிறானா? எவன் அடிக்கிறான்? தமிழருக்கு அடிக்கிறான். ஏன் மரவன் அடிக்க மாட்டான்? ஏன் கல்லன் அடிக்க மாட்டான்? சமூக நீதி பேசக்கூடிய ஜாதி ஒழிப்பு பேசக்கூடிய திராவிட இயக்கத்தில் ஜாதி ஒழிப்புக்காக உயிரை விட்ட இமானுவேல் நினைவு நாளுக்கு என்னைக்காச்சும் வரானா? ஆனால் இவன் தான் ஜாதி வரின்னு சொல்லக்கூடிய முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு பேர் 100 அடிக்கு சிலை வைக்கிறான், மாலை போடுறா, எல்லாமே பண்றா. நம்ம கிட்ட ஜாதி ஒழிப்பு பேசிட்டு இருக்கான். இவனை கேள்வி கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், புரட்சி இயக்கம், அந்த இயக்கம், இந்த இயக்கம், மிஸ்டிகார் எடுத்து வச்சிருக்க, லட்டுப்பாடு எடுத்து வச்சிருக்க எல்லா ஆட்களும் உடனே நமக்கு எதிராக ஒண்ணு தரலாம். ஒன்று தரன்னு அவனை கேள்வி கேட்க விடாம நம்மளை முடக்கிட்டு திருப்பி அவன் அடிக்கிறதுக்கு அதான் என் கையில விலங்கு போட்டு வச்சிருக்க, விலங்கை நான் திறக்க விடாம என்கிட்ட என்ன பேச அவன் அடிச்சா அப்படிதான் அடிப்பான். நீ சத்தெல்லாம் போடாத தம்பி, உனக்கு பதிலாக நான் பேசுறேன். நீ பேசிக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் அடி வாங்கிக்கிட்டே இருப்போம், செத்துக்கிட்டே இருப்போம், துப்பாக்கி சொல்லி எனக்கு போட்டு நடந்துக்கிட்டே இருக்கோம். இதை கேள்வி கூட கேட்க தெரியாத முட்டாளாவே நாங்கள் இருப்போம் இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கோம். இப்ப பல்லர்னா திருப்பி அடிக்கதான் செய்வான். வேற வீரம் தானே இருக்கு. இவனை தசை திருப்பினா ஈஸியா அந்த தோக்கடிச்சிடலாம். 100 வருஷம் வரலாறு அரசியல் பண்ணிருக்கீங்க. இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் சொல்றேன். வெறும் திராவிட இயக்கம் மட்டும் தான் செஞ்சுச்சா? வேற கம்யூனிசம் பேசுற இயக்கம்லாம் என்ன பண்ணீங்க? அவன் போட்ட பூட்டை கை விலங்க உடைக்க விடாம காப்பாத்துனீங்க. யாருக்கு ஆதரவு காப்பாத்துனீங்க? யார் எனக்கு கை விலங்க போட்டாலும் அவனுக்கு ஆதரவா காப்பாத்துறீங்க.
வாங்கிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க அடி வாங்கிக்கிட்டே இருப்போம். இதை வந்து பல்லர் திருப்பி தானே அடிப்பா அப்படின்னா இன்னைக்கு நாங்க அவனை மட்டும் அடிக்க மாட்டோம், என்னை அடிக்கிறவனை மட்டும் அடிக்க மாட்டோம். உனக்கு கூலி படம் மாதிரி இருந்து அவனை நான் அடிப்பான், நான் அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பேனா? இனி என் கை வளங்க நான் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது எவனா தடுக்கிறானோ அவன் தான் நான் அடிப்போம். நீ பல்லரோட கத்தி யாரை வெட்டனா, கத்தி வந்து எதிர்க்க இருக்கிறவனை மட்டும் வெட்டாது, என் கை வளங்க தடுக்கிற நான் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது அந்த முயற்சியை தடுக்கக்கூடிய யாரா இருந்தாலும் பல்லரோட கத்தி வெட்டும். தைரியம் இருந்தா போதும். நான் சொல்றது கத்தின்றது கத்தியை மட்டும் வச்சு களத்துல வெட்டது இல்லை, அறிவு ரீதியாவே நாம மோதுவோம். நீங்க திராவிடம் பேசுறியா, வாங்க திராவிடம் ரீதியாவே நம்ம பேசி பார்ப்போம், விவாதிப்போமா? இங்க இருக்கக்கூடிய எந்த திராவிட இயக்க தலைவருக்காது, இல்ல இங்க இருக்கக்கூடிய எந்த திராவிட இயக்க அமைப்புகளுக்காது எங்களோட தனிப்பட்ட முறையில் சொல்றேன். இன்னைக்கு சொல்ல அமைப்பு ஆரம்பிச்சது அன்னையில இருந்து நான் சவாலாவே சொல்லிட்டு இருக்கேன். திராவிட இயக்க ஆட்கள் யாராச்சும் தமிழர் நடுவோம் எங்க அமைப்பு தான் யாருக்கிட்ட விவாதிக்க வேணாம். எங்க அமைப்புல இருக்கக்கூடிய யாரா ஒரு தம்பி, நான் சொல்றேன், யாராவது சின்ன பசங்க நம்ம உருவாக்கணும் பசங்க, அவங்க சொல்றேன், அவங்க கிட்ட விவாதிச்சு திராவிட இயக்கம் வந்து ஒரு சமூக நீதி இயக்கம், அது ஒரு புரட்சிகர இயக்கம்ன்றதை நிறுவுங்க. விவாதத்துல தோக்கடிங்க, நான் என் பேரை மாத்திக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு திராவிட இயக்கத்தோட கையை கட்டிட்டு நான் நிற்கிறோம், நீங்க எங்களை காப்பாற்றணும். திராவிட இயக்கம் மட்டும் இல்ல, தலித் அரசியல் பேர்ல இங்க என்னென்னலாம் நடக்குது, இந்த திருமாவளவன் மாதிரி ஆட்கள் தலித் அரசியல் பேர்ல நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதா? இதெல்லாம் நான் கேள்வியே கேட்காம முட்டாளா ஏமாந்துக்கிட்டே இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப எந்த அரசியலா இருந்தாலும் கேள்வி கேட்கறது இல்ல, விவாதிக்கிறது இல்ல, ஓட ஓட விட்டு எங்களுக்கான உரிமையை, இனி எங்களுக்கான உரிமையை தலையிட்டா யாரா இருந்தாலும் சரி, அது இடதுசாரி அமைப்புகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எது இடதுசாரி அமைப்புகள், எனக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம ஒருத்தர் நான் இந்த பிரச்சனைக்காக கத்தும் போது கத்தக்கூடாதுன்னு சொல்லு, அவன் ஜாதியாக தானே என்ன அடிக்கிறான், நான் ஜாதியாக திறந்து எதிர்கொள்ளாம நான் எப்படி எதிர்கொள்ளணுது? அவன் எதுக்கு அடிக்கிறான்? நான் தமிழ் பேசுறதுனால அடிக்கிறானா, இல்ல நான் எதுக்கு அடிக்கிறான்? நான் தேவேந்திரனால அடிக்கிறான், நான் சொல்ற புரியுதா? எதுக்கு அடிக்கிறாங்க? அப்ப நான் எப்படி அவனை எதிர்கொள்றது? நான் தேவேந்திரனை திறந்து தானே அவனை எதிர்கொள்ள முடியும். நீ தேவேந்திரனை திரளாதுன்னு சொல்ல நீ யாருக்கான எல்லாம் எதிரியோட கையாள நின்ற கம்யூனிசமாவது எந்த இசமாவது எங்களுக்கு தெரியாத இசம், எல்லா இசத்தையும் நாங்கள் தான் படிச்சு பார்த்துட்டோம். எந்த இசமும் யார் தலைமையின் கீழ் இருக்கோ அவனுக்கு சாதகமாக தான் இங்க செயல்படுது. எனக்கு சாதகமாக இல்லாத விஷயம் அது எந்த இசமா இருந்தா எனக்கு தூக்கி எல்லாத்தையும் குப்பையில போடுவோம். நாங்க உருவாக்குறதா இங்க இசம், எங்களுக்கு சாதகமா இருக்கிறதா இங்க இசம், எங்களோட விடுதலை தான் எங்களுக்கு இசம். அதுக்கு தடையா கம்யூனிசமா இருந்தாங்க, திராவிட இசமா இருந்தாங்க, தலித் இசம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுவோம். அவன் என்ன ஜாதிக்காக அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான்? தம்பி சொன்னாப்ல முத்துரேரு, நான் வந்து பல்லர் ஜாதியில பிறந்துட்டேன், ஆனா நான் தமிழ் தேசியம் பேசினாலும் தம்பி மாதிரி எல்லாருக்குமே செல்வா பேசுறத சரி, இவரால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் நம்பிக்கையா இருந்தாலும் கூட, ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியல. எது தடுக்குது? யாரு தடுக்கிறா? அப்ப இதை தடுத்தாதான் நீங்க சொல்லக்கூடிய எங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்களோட நான் ரெண்டு பேரும் தமிழருக்கு ஒண்ணு சேர முடியாம ஒரு தடை இருக்கு. அந்த தடையை உடைச்சாலும் நான் தமிழக சேர முடியும், நீங்க நினைக்கிற புரட்சியா நடக்கும். அந்த தடையை உடைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணா அதெல்லாம் உடைக்காத அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நாங்க ரெண்டு பேரும் பிரிச்சு இருந்துகிட்டே இருப்போம், நாங்க அடிச்சுக்கிட்டே சாவோம். நீங்க யாரா இங்க வந்து திருடுவீங்க, கொள்ளடிப்பீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, கேள்வி கேட்கறதுக்கு நான் இல்லாம நாங்க இருக்கவா? பல்லர் தலைமையில தான் இந்த தமிழ் தேசியம் நடைமுறையிலே சாத்தியம், வேற யாராலையும் நடைமுறை பார்க்க முடியாது. சும்மா படம் பார்க்கறது கிடையாது. இன விடுதலைன்றது எலும்பு துண்டா போடுங்க, சும்மா நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்றதுக்கு உரிமை. அவன் சலுகை என்ற பிச்சை தூக்கி போட்டு சலுகைக்கு போராடிக்கிட்டு இருக்க விட்டுட்டு இப்ப சலுகைலாம் வேணாம்ப்பா, இது எங்க நாடுப்பா, இது எங்க நாட்டுக்கு நீ யாரா தலைவரா இருக்கிறா? பாத்தீங்களா இந்த தலித்துங்கள்லாம் எங்களை விடக்கூடாதுன்றான். ஏண்டா இப்ப நான் வந்து என்ன சொல்றேன், எனக்கு என் வீடு தான் என்னோட என் உரிமை வேணும், நான் என்ன இழந்த சொத்து வேணும், நிலத்தை நான் இழந்துட்டேன், எனக்கு என் நிலத்தை இழந்த நிலம் வேணுன்றேன், எனக்கு சொத்து வேணுன்றேன். இந்த சொத்தை புடுங்க நம்ம மேல உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சில கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன ஒடுக்குவான், ஜாதியா இருக்க ஒடுக்குவான். நான் அதை ஜாதியா திறந்து எதிர்கொள்றதுக்கு தயாரானா இங்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் இருக்கவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு சாதகமா என்ன வாயடிக்கிறான், என்ன முடக்கிறான். அப்ப இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த அரசியல் பேசினாலும் எந்த கருத்தியல் பேசினாலும் இந்த விடுதலை புள்ளியில இருந்து தான் விடுதலை அரசியலே தொடங்குது. தேவேந்திரன் தமிழ்நாட்டை கடந்த 500 வருஷமா வெளியில இருந்து வந்தவன் ஆண்டுகிட்டு இருக்கான். வெளியில இருந்து வந்தவன் ஆண்டுகிட்டு இருக்காங்கிறது கூட இங்க இருக்கக்கூடிய பல அமைப்புகளுக்கு நம்ம வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரிஞ்சு? இந்த சீமான்லாம் வந்து 2009 முள்ளிவாய்க்காலுக்கு முன்னாடி வந்து இவனுக்கு தெரியலையா?
இல்ல இந்த மாதிரியான ஆட்களுக்குலாம் வந்து இங்க வந்து இருந்தவங்களுக்குலாம் இந்த விஷயம்லாம் தெரியாதா? இல்ல 2009க்கு அப்புறம் கூட 2012 தமிழர்கள் அமைப்பு தொடங்கி தமிழ்நாடு முழுக்க தீவிரமா இந்த விஷயத்தை பரப்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு தெரியாதா? பெரியார் கேள்வி தந்தை பெரியார் என்ன இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு சில பேர். புரியுங்களா? தந்தை பெரியார் செஞ்சிருக்காங்க. எவடா யாருக்கு யாரா தந்தை? இவ யாரா எனக்கு தந்தையா இருக்கு? என் நாட்டிய 150 கோடி சொத்துலாம் வச்சிருந்தாரு. அவர் வந்து உங்களுக்காக போறாங்க. அவரே கேள்வி கேட்குங்க. 150 கோடி சொத்து இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? யார் அப்பாவுக்கு சொத்து எங்க ஆண்டால இருந்து இவன் கொண்டு வந்தாங்க 150 கோடியா? திருட்டு போய் முள்ள மாதிரி போயெல்லாம் எங்கெங்க வந்து என் நிலத்தை என் மண்ணை புடிங்கி வச்சுக்கிட்டு இவனுங்க உட்காந்துட்டு இவனுங்க பிச்சை போடுவாருங்க. நாங்க பிச்சை கை கட்டி வாங்கிட்டு கேள்வி கேட்காங்க. கேள்வி கேட்கறதுக்கு கூட இங்க இருக்கிற எவனுக்குமே தைரியமோ வீரமோ கிடையாது. அந்த வீரம் கூட பல்லர் சாட்டில நான் பிறந்த எனக்கு ஜெனடிக் கேரக்டர் கேட்க வச்சு வாய்க்கரிசி இதே மேடம் இதே அரங்கத்துல நான் பேசுறேன். வாய்க்கரிசி போட்டு பேசுறேன். நான் வாய்க்கரிசியை போட்டுட்டு தான் பேசுறேன். தைரியம் இருந்தா அப்படியே பெரிய திராவிட இயக்கத்தெல்லாம் கேள்வி கேட்டா அதுவும் தொடர் அப்படிலாம் ஏதாவது வச்சுங்கன்னா பிரச்சனை ஆயிரும், கலவரம் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், நான் தான் கலவரமே பண்ணுவேன். எனக்கு எதிராக எவ்வளோ கலவரம் அடிச்சேன். அப்படி அடிச்ச அப்புறம் தான் பூனை குட்டி மாதிரி என்னதான் இருந்தாலும் பெரியார் இப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சவங்க. இப்போ வந்து நான் பெரிய இவரான்னு கேட்கறேன். உனக்கு பெரியார் பெரியவனு கேட்கற தைரியமே நான் உருவாக்குறதால வந்துட்டு இவங்க வச்சு உனக்கே நான் தான் விடுதலை வாங்கிட்டேன். இங்க இருக்க ஒரு எந்த ஜாதிக்காரனா இருப்ப யாரவனா இருப்பேன். நான் பகிரங்கமாக சொல்றேன். பல்லரை தவிர வேற யாருக்காச்சும் விடுதலை வாங்கிட்டு இருக்க முடியாது. எதுக்கு பல்லரை அடிச்சான்? அந்நியர்கள் படையெடுத்து இந்த மண்ணை ஆண்டுட்டு இருக்கான். அவன் மற்ற எல்லாரும் எதுக்கு நான் பல்லர் அடிக்கிறான்? பல்லரால் தான் நிலத்தை காப்பாற்ற முடியும். பல்லர்களால் தான் நிலத்தை தலைமை தாங்கி நடத்த முடியும். குடும்பம்னா யாரு? ரோட்டை திரிகிறவனா? அப்ப ஊர் குடும்பத்துக்கு தலைவராக இருந்தவன் ஊர் குடும்பம் அழிச்சு தண்ணி பாலைப்பட்டையா உருவாக்குங்க. ஊர் குடும்பம் இருந்துச்சு, ஒரு நிர்வாக அமைப்பு இருந்துச்சு. ஊர் குடும்பத்துக்கு தலைவராக இருந்தவன் தான் குடும்பம். ஊர் குடும்பம் அழிச்சுட்டு தான் நாட்டையே பிடிச்சு பாலைப்பட்ட முறையா உருவாக்குங்க. அப்ப ஊர் குடும்பம் அழிச்சவன் குடும்பத்தை விடுவானா? எப்படி விடுவான்? அப்ப குடும்பத்துக்கெல்லாம் சேர்ந்து அவனை எதிர்த்து வீழ்த்துறதுக்கு வந்தா உண்மையிலே புரட்சி பேசுறவங்க யார் பக்கம் நிக்கணும்? இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தர் இந்த மண்ணை வந்து புடிச்சு ஆண்டுகிட்டு இருக்கா. நீங்க புரட்சி பேசுறீங்கன்னா ஜாதியெல்லாம் கடந்து யார் மேல அவன் நிக்கணும்? நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க குடும்பம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்கன்றா. குடும்பம் நான் பேசாம அவன் பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் இருக்கவா? அப்ப அவன் போட எலும்பு துண்டை வாங்கி சாப்பிட்டு இருக்குது எதையும் சேர்த்து நீங்க பிச்சைக்காரன் ஆக்குறீங்களா? அப்ப இவர் திட்டமிட்டு ஒரு பெரிய இன அழிப்பு ஈழத்துல பேசிட்டு இருக்கீங்க. ஈழத்துல அவங்க அழிச்சதை கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பேசுறீங்க. இவன் கண்ணுக்கு தெரியாம நம்மளை கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை அந்த பல்லரை கொண்டுட்டாங்க, இங்க அவளை அதை பண்ணிட்டாங்க, இங்க போலீஸ் அடிச்சுட்டாங்க, இவன் அதை பண்ணிட்டான் செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஒரு அரசே எதுக்கு திட்டமிட்டு இப்படியான ஒரு விஷயத்த பண்ணுது? அந்த தூத்துக்குடியில சொல்றான். தூத்துக்குடியில வந்து போலீஸ் கஸ்டடியில நம்ம ஒரு தடவை பெற்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவளை துப்பாக்கி சூடு நடந்துச்சு அரசு. ஆனா ராம்நாட்ல வீட்டுல கொடுத்திருந்தவரை கொண்டு போய் சுட்டுட்டு கேட்டா அவர் வந்து ரவுடியா இருந்தாரு. அதான் இருக்குன்னா நீ சொல்ற ரவுடி நடுவோட்ல உன் கண்ணுக்கு முன்னாடி ஒன்னே ஓட விட்டு வெட்டா நான் என்ன பண்ணேன்? துப்பாக்கி சூடு நடத்தினியா? அப்ப நடத்தமாட்டா நீ யாருக்கான அரசு? அப்ப அப்படி ஒரு மிக கொடிய ஒரு வன்மத்தோட ஒருத்த வந்து ஒரு காலத்தை நாட்டை பிடிச்சிட்டான். சரி இது பண்ணிட்டா என்கிட்ட நல்லதெல்லாம் பிடிக்கிட்டான். நம்ம குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயக தன்மையோட இருந்து சரி நானும் பொழைக்கிறேன் நீனும் பொழைச்சிக்கப்பான்னு சொன்னாலும் நம்ம அவனை எதிர்த்து கேள்வி கேட்டாதான் ஏப்பான். அவன் பாட்டுக்கு எதோ இருக்கா 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் பேசிக்கணும் கூட விட்டுலாம். அவன் இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டுகிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் என்னை அழிச்சுக்கிட்டு இருக்கான். நான் சொல்ல புரியுங்களா? இன்னைக்கு வரைக்கும் அழிச்சிட்டு இருக்கிறவன் அவனை எதிர்த்து கூட நான் பேசாத, அவனை எதுவும் பண்ணாத. அவர் இந்த பட்டியல நம்ம வைப்பாரு, அந்த பட்டியல நீங்க ஏன் வெளியில போறீங்க? அதை நீ யார் கேட்கறதுக்கு முதல்ல நான் எந்த பட்டியல இருக்கு எதுல இருக்குன்னு நாங்களாம் முடிவு பண்ணோம். என் வயிற்ற வலிக்கு நான் அழுவா இல்ல நீ அழுவியா? எனக்கு வலிக்குதுன்னு நான் தான் கத்த முடியும். எனக்காக எவனோட கத்துறான். நான் சொல்ற புரியுதா? திரும்ப நீ ஏன்பா கத்துற? நீ ஏன் கத்துற? அப்ப நீ வந்து தலித்துன்ற பேர்ல எங்களோட பங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்ப. நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்கறது முட்டாள். பல்லரோட கத்தி எப்படி இருக்குன்னு திருமாவளவனுக்கு தெரியாதா? தென்மாவட்டங்கள்ல தானே இருந்த. அங்கே திரும்ப கத்தி இந்த புகை திரும்பிச்சுன்னா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிட்டே. அப்ப நீங்க என்ன நினைக்கிற? பல்லருங்கெல்லாம் முட்டாளுங்க, அறிவுபூர்வமா சிந்திக்க தெரியாது, கேள்வி கேட்க தெரியாது, ரிவால்வ் பண்ண தெரியாது, அரசியல் பண்ண தெரியாது, இவங்க ஈஸியா ஏமாத்திக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்க இருக்கோம். நான் தான் ஒரு தமிழ் தேசிய அரசியல் தலைமை தாங்கக்கூடிய தகுதியும் திறமையும் இந்த சமூகத்துக்கு தான் இருக்கு. அப்படின்னப்ப
இந்த சமூகத்துக்கு விடுதலை தடையா இருக்கக்கூடிய யாரையும் எந்த களத்திலயோ எதுலயோ சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கு களம் விட்டுறது யுத்த களமா இருந்தாலும் சரி, கருத்தியல் களமா இருந்தாலும் சரி, சந்திக்க தயாரா இருக்கும். தைரியம் இருந்தா நீங்க அடுத்தடுத்து நகருங்க. ஒரு சூழ்ச்சி செஞ்சுருவாங்க, அதே போல சூழ்ச்சியில எங்களுக்கு பண்ண தெரியாது. அப்ப நான் எப்படி பாண்டியரா இருந்திருப்பேன்? சூழ்ச்சி உங்களுக்கு தான் தெரியுமா? எங்க இருந்தா நீ இந்த நாட்டை பிடிச்சிட்டு நீ எல்லாம் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறன்னா எங்களுக்கு சூழ்ச்சி பண்ண தெரியாது. ஏதோ அந்த காலத்துல எங்க காலம் என்ன, ஏதோ பொம்பளை விஷயத்துல ஏதோ மயக்கத்துல சில விஷயம் விட்டா நீ நாட்டை பிடிச்ச சூழ்ச்சியில எங்களுக்கு பண்ணலாம் தெரியாது. சூழ்ச்சி எப்படி பண்ணுன்னு பாருங்க. நான் பண்றேன், நாங்க பண்ற சூழ்ச்சி எல்லாம் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கக்கூடிய எதிர்கருத்து கருத்தியல் பேசக்கூடிய உளவுத்துறையா இருக்கட்டும், தனித்தரத்தில் பேசுறவர்கள் எல்லாம் பல பேர் வந்துருக்கீங்க. கண்டிப்பா நீங்க அரசுக்கும் சொல்லுங்க, உங்க திராவிட அரசுகளுக்கு சொல்லுங்க, இல்ல உங்க இருக்கக்கூடிய அந்த எதிர்கருத்து எங்களுக்கு எதிராக சரி பண்ணவர்களுடைய சொல்லுங்க. சரி இனிமேட்டு நாங்க பண்றோம், எப்படி பண்றோம் மட்டும் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களோட விடுதலையை நீங்க எப்படி நீங்க தடுக்கிறீங்க நாங்க பாக்குறோம். இப்ப அந்த அடிப்படையில இங்க சமூக நீங்க ஆர்எஸ்எஸ் கைக்கூலி டாக்டர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியா இருக்கு. அவர் கூட்டணிக்கு இப்ப வைக்க மோடியை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு தனியை வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அவனை பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கைக்கூலிலாம் கேட்கவே மாட்டான். இவரு கூட்டணி வச்சா வைக்காம போவாங்க ஒரு விஷயம் வைக்க கூட இல்ல யாருக்குமே தரல. ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்றான். ஏன்னா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவோ என்ன சொல்லுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள எஸ்சி படியில சேர்க்கிறாங்க வச்சுப்போம். 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்ம இப்ப நம்ம உண்மையிலே அடிமை சமூகமே வச்சுப்போம். ஒரு பேச்சு சொல்ல வச்சுப்போம். அவன் நீ அடிமையா இருக்கணும்னு நான் இது பண்ணிட்டான். நான் அடிமை விலங்க உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நான் புரட்சியாளரா? அடிமை விலங்க ஏத்துக்கிட்டு கையை கட்டிட்டு இருக்கிறவன் புரட்சியாளரா? அப்ப ஆர்எஸ்எஸ்ஓ இல்ல இந்துத்துவாவோ நீ அடிமையா இருக்குன்னு சொல்லுது. சரி ஏசமான்னு கையை கட்டி நின்றுட்டு இருக்க திருமாவளவன் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியா? அடிச்சு நோக்கி வெளியில வரல. நீ யாரா எங்களை ஆர்எஸ்எஸ் கைக்கூலியா? ஆனா அவன் என்ன சொல்றான், நம்மள பார்த்து நீங்க ஆர்எஸ்எஸ் கைக்கூலிங்கிறான். ஏடா என்னடா நடக்குதுங்க? எல்லாம் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் கேள்வியை கேட்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்கள் கிராமமா இந்த மக்கள் கிட்ட போய் இத ஒரு பெரிய கல்ல டாக்டர் பேசணும் தெளிவா சொன்னாரு. அவர் ரொம்ப தெளிவாவே இருக்காரு. நம்ம ஆளுங்களுக்குள்ளதான் சில குழப்பங்கள்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவர் தெளிவா இருக்காரு. இதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் அடிச்சாதான் நம்ம எந்திரிக்க முடியும். அப்ப இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம பிரச்சனை மட்டும் இல்ல, நம்மள மாதிரி பாதிக்கப்பட்ட பல்வேறு சமூக மக்கள் இதே மாதிரி விடுதலை அடைகிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா நம்ம இருக்கணும். தேவேந்திரர்கள் கடந்த 100 வருஷத்திலே சொல்றேன், தென் மாவட்டங்கள்ல எல்லாம் கையை கட்டி அடங்கி ஒடுங்கி தானே இருந்தீங்க. இன்னைக்கு கையெல்லாம் விட்டுட்டு சுதந்திரமா உங்களெல்லாம் நடக்க வச்சது யார்? இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஜாதியா எந்த ஜாதியா வேணா இருக்கட்டும், மல்லர்கள் மட்டும் இல்லைன்னு சொன்னா நீ இன்னைக்கு அவங்க கிட்ட கையை கட்டிட்டு அடிமையெல்லாம் இருந்துருப்பீங்க. இன்னைக்கு யாரோட போர்க்குணத்துல யாரோட போராட்டத்தோட வீரியத்துல இன்னைக்கு நீங்க எல்லாம் சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மதுரைக்கு தெற்க பல்லவர்களோட கத்தியால உங்களை காப்பாத்திச்சு அவங்க கிட்ட இருந்து. அப்ப அப்படியான இந்த சமூகம் இதுவரைக்கும் எல்லாத்திலையும் முன்னாடி சமூகமா இருந்திருக்கு. 1980களில் கூட காடுவெட்டி குழுன்னு நான் பேசும்போது சொல்றாரு, எங்க மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி இவ்வளவு ஒரு இதுவும் வந்ததே தேவேந்திர சமூகத்தோட எழுச்சியை பார்த்துதான். ஜான்பாண்டியனோட பேச்ச கேட்டுதான் நம்ம ஊர்ல பேசுறாங்க. நாங்க பேசுறதோட ஜான்பாண்டியன் பேசுறாதான் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி வன்னியர்கள் உருவாக்குன்றத சொல்றாரு. அப்ப எல்லா சமூகத்தோட இல்ல எல்லா நிகழ்வுலையுமே சொல்றேன், அதுக்கான முன்னாடி சமூகமா இருந்தது முழுக்க தேவேந்திர சமூகம் மட்டும்தான் இருக்கு. அந்த தேவேந்திர சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம தடுத்தவர்கள் எல்லாம் உங்களை நேரடியாக அடிச்சவங்க கூட கிடையாதுங்க. இருக்கக்கூடிய அந்த அறிவுஜீவிகள்ன்ற பேர்ல அவன் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி நீ பேசாத, நீ வயிற்ற வலிக்கிறா, நீ கத்தாதப்பா, நீ ரொம்ப நீர் வயிற்ற குத்திட்டு நான் பேசிக்கிட்டு இருப்போம் பேசுறேன். நீங்க எல்லாம் பிரச்சனை வேணாம், பானியே கொடுக்கணும், தயவுசெய்து போயிருக்கு. இந்த பிரச்சனை நான் போய் பார்த்துக்கணும். இனி யாரும் எங்களுக்கு எந்த உங்க உதவியே வேண்டாம், உங்க சகவாசமே வேண்டாம். என்னோட விடுதலை இந்த சமூகத்தில், இந்த இனத்தில், இந்த நாட்டில் ஜாதியா நான் ஒடுக்கப்படுறேன். ஜாதியா தரட்டு நான் அவனை வீழ்த்திட்டு ஒட்டுமொத்த தமிழ் ஜாதிகள் எல்லாரையும் நான் காப்பாத்துறேன். அவர்களோட தரம் இருக்க எத்தனையோ தமிழ் ஜாதி கோணம் இருக்கான். கோணம் இருக்கு தமிழ்நாட்டில் பிசி பட்டியல எந்த பட்டியலையோ அவர்களுக்குரிய பங்கு போகுதா? அவர்களுக்குரிய பங்கு அவர்கள் கிடைக்குதா? ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்க முத்திரையர் இருக்காங்க. முத்திரையர் சமூகத்துக்கு அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு ஏதாவது பிரதிநிதித்துவம் அரசியல் பிரதிநிதித்துவமோ இல்ல கல்வியிலையோ இல்ல வேலை வாய்ப்புலையோ அவர்களுக்கு ஏதாவது போயிருக்கா? இந்த தமிழ்நாட்டோட பொருளாதாரம் 1 லட்சம் கோடின்னு வச்சுப்போம். சும்மா தோராயமா சொல்ற 1 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. உண்மையான தமிழ்நாட்டோட ஜிடிபி என்னன்னு தெரியுமா? நம்ம ஆளுங்களுக்கு அந்த லெவல்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்மளால அந்த
இடம் திருநெல்வேலியில உட்காந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது, கோயில் திருவிழா கொண்டாடுறது, அதை விட்டா மரவனுடைய மொத்தனுடைய சண்டை போட்டு இருக்கிறது, இதெல்லாம் வேலை செய்யலாம். தமிழ்நாட்டோட ஜிடிபி அரசியல் என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டோட எக்கனாமிக்ஸ் அரசியல் நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சிங்கப்பூரோட ஜிடிபி, சிங்கப்பூர் நாடு எவ்வளவு பெரிய, நம்மளே சிங்கப்பூர் எவ்வளவு பெரிய அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சிங்கப்பூரோட டாலர் வேல்யூ எவ்வளவு? ஒரு டாலர் 48 ரூபா இந்தியா காசுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் சிங்கப்பூரோட மொத்த உற்பத்தி அந்த ஜிடிபி சொல்றத விட தமிழ்நாட்டோட ஜிடிபி அதிகம். தமிழ்நாட்டோட தனிநாடா இருந்தா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட கரன்சி மதிப்பு சிங்கப்பூர் கரன்சியோட அதிகம். ஏன்னா அவ்வளவு வளம் இருக்கு, அவ்வளவு இது இருக்கு. அதெல்லாம் என்ன இருக்குதோ உண்மை. 1 லட்சம் கோடி பணம் போல வச்சுப்போம். 1 லட்சம் கோடியில யார் யாருக்கு என்ன பங்கு? யார் அந்த 1 லட்சம் கோடி வச்சிருக்கிற சமூகம்? முதலீடு வச்சிருக்காங்களா? கோலார் வச்சிருக்காங்களா? சரி, வன்னியராஜா வச்சிருக்காங்களா? சென்னையில எத்தனை பெரிய பெரிய நிறுவனங்கள், கம்பெனி, இல்ல தொழில், மவுண்ட் ரோடு, இந்த ரோடுகள்ல எத்தனை நிறுவனம், எத்தனை கம்பெனி இந்த மாதிரியான ஒரு 1000 கோடி 5000 கோடி சொத்தை வன்னியர் வச்சிருக்காங்க. ஒண்ணுமே நம்ம தான் எஸ்சி பட்டியல இருக்கோம், நம்மளால முடியாதுன்னே வச்சுப்போம். போற பிச்சையில தான் நம்ம வாழ்வோம்னு வச்சுப்போம். சரி, நம்பர் இல்ல. மற்ற கம்பெனியார் எவ்வளவு பேர் வச்சிருக்கான்? அப்படி இல்லைன்றத கேட்கறதுக்கு கூட தெரியாம அப்பாவே ஏமாந்துக்கிட்டு இருக்கிற அவனை பீச்சு கீச்சு நீ தூண்டி விட்டு அவனை நம்மளோட மோத விட்டுக்கிட்டு அவனோட நம்ம மோதிக்கிட்டே கோயில் திருவிழால வரப்புல வர சண்டை, அது அவன் கூட சண்டை இல்லைனாலும் நமக்குள்ளே தான் வருமே. நம்ம குடும்பத்திலே 1000 பிரச்சனை இருக்கு. இப்படி சாதாரண கிராமத்தில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் ஜாதி பிரச்சனை ஆகுது, டிவி பத்திரிகை வச்சுட்டு. ஏன்னா அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் தெலுங்குனுக்கோ இல்ல தமிழனுக்கோ இல்ல வேற யாருக்கோ இப்போ நாயக்கருக்கு ரெட்டிக்கையா சண்டே வரல, இல்ல நாயக்கருக்கோ அங்க இருக்கக்கூடிய மரவனுக்கையா சண்டே வரல, வரும். வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, கோயில் தகராறு வரவே வராதா? வரும். இவன் பொண்ணு அவன் கெட்ட, அவன் பொண்ணு அவன் கெட்டான், பிரச்சனை வராதானா? வரும். ஆனால் எங்கேயுமே செய்தி ஆகாது, எங்கேயுமே பிரச்சனை ஆகாது. ஆனா தம்பியை நாளைக்கு களத்துல நாங்க 2 பேரும் போராடிட்டு இருப்போம். தமிழரா இவன் முத்திரையரா இருப்போம், நான் தொல்லரா இருப்பேன், இல்ல வேற யாரோ ஒரு தோழர் இருப்பாரு, அவர் வன்னியரா இருப்பாரு, இல்ல மரவரா இருப்பாரு. நாங்க 2 பேரும் இங்க போராடிட்டு இருப்போம். அந்த கிராமத்துல எனக்கும் நம்ம சொந்தக்கார ஒருத்தருக்கும் அவனுக்கும் ஒரு வாய்க்கால் தகராறோ பிரச்சனையோ வரும். மறுநாள் எல்லா டிவில எல்லா பேப்பர்லயும் 2 சமூகங்களுக்குள்ளேயே மோதல், பதட்டம், கலவரம்னு வரும். கலவரமே அவனுக்கு தெரியாது, ஆனா பக்கத்து ஊர்ல கலவரம் ஆயிரும். இவன் என்ன பண்ணுன்னா நம்ம ஊர்ல எல்லா கலவரம் வச்சு யோசிச்சு பக்கத்து ஊர்ல கலவரம் வந்தோடனே அவன் சொந்தக்காரன் பாதிக்கப்பட்டோடனே இவனை வேற வழி இல்லாம கத்தியோட அங்க போய் நிக்கிற நிலைமை. இதை யார் செய்யறான்? இதை யார் திட்டமிட்டு? இதே நாய்க்கிறது எனக்கு ஏடா வரமாட்டேங்குது, என் நிலத்தையே அவங்கள கொடுக்கணும், நானும் அவனையே சண்டைப்பட்டுக்கல. அவன் கோடி சொன்னா இங்க நல்ல ராஜாவாக்க வர இந்த பிரச்சனையுமே இல்லை. கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா இருக்கிற சொத்து எல்லாமே ஒருத்தந்தே இருக்கு. பிஹெச்ஐ கல்லூரி வச்சிருக்க மட்டும் 10,000 ஏக்கர், எத்தனாயிரம் ஏக்கர்னு தெரியல. கிலோமீட்டரா அவனுக்கு தான் சொத்து இருக்கு. ஏன்னா கிலோமீட்டரா சொத்து ஆந்திரால தான் சொத்து வந்தானுங்க. ஆனால் எங்கேயாவது ஒரு போராட்டம் அவங்களுக்கு எதிராக நடந்திருக்கா? இல்ல நம்மளோட மற்ற இந்த தமிழ் சமூகமாக எனக்கு பங்கு கிடைக்கல, இவனுக்கு மட்டும் எப்படி அவ்வளவு சொத்து வந்துச்சு அவன் கேட்கிறேன். திராணியோ இதுவோ இருக்கா? இல்ல, அவனால கேட்க முடியாது. அதை கேட்கக்கூடிய திறமையோ தகுதியோ அதுக்காக நின்று அடிக்கக்கூடிய அந்த இதுவும் பல்லவர்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் அவன் மத்த எல்லாரும் விட்டுட்டு பல்லரை விடுக்கான். எதுக்கு நம்மள ஓடி சொல்றான்? அவனுக்கு தெரியவனை விட்டா இவன் அங்கதான். நீங்க தலித் அரசியல் நடக்குது தமிழ்நாட்டில், நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் தலித் அரசியல் பேசுறாரு, திருமாவளவன் தலித் அரசியல் பேசுறாரு. திருமாவளவனை வளர்த்து விட்டக்கூடிய திராவிட கட்சிகள், திராவிட இயக்கத்துல டாக்டர் ஐயா வளர்த்து விட மாட்டான். மீடியா உட்பட எல்லாத்தையுமே சொல்றான். இதுதான் கட்டமைப்பு. அதாவது அரசியல்ன்றது ஏதோ கட்சி நடக்கிறது இல்லைங்க, அதிகார அரசியல்ன்றது வேற. கருணாநிதியோட சொந்தக்காரன் 1 லட்சம் கோடி சொத்து வச்சு ஒரு கம்பெனி வச்சிருப்பான். நான் சொல்லுறேன், அந்த சொத்து அவனுக்கு எப்படி வந்தா கருணாநிதியால வரும். அதான் அதிகார அரசியல். நீங்க ஏதோ கட்சி நடத்துறத மட்டும் தலைவராக தெலுங்குனோ எவனோ ஒருத்தர் இருக்கான்றது மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு நான் சொன்னேன், 1 லட்சம் கோடி பணத்துல உங்களுக்கு என்ன பங்கு? அது உங்களுக்கு கேட்கறதுக்கு கூட விவரம் இல்லாம உங்களை அப்பாவியா மக்கா வச்சிருக்கிறதா அவனோட இதுவே. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப நம்ம தான் அறிவு இல்லை, நம்ம தான் தலித் எஸ்சி தாழ்த்தப்பட்டவங்க, உங்களுக்கு ஏதோ சலுகை கொடுத்தா நம்ம மத்தவங்க என்ன பண்றீங்க? அப்ப அவன் அதுக்கெல்லாம் அடிக்கிறான். எஸ்சின்ற பேருக்குலாம் எஸ்சினா பறையில சுடுவாங்க, சக்கையில சுடணுமே, ஏன் சுடல? ஏன்னா நம்மள 7 பேரை சுடுறான் அங்க. இங்க நாயக்கர் கோட்டையில ஒரு பிரச்சனை ஆனோட வீடை கொளுத்திட்டாங்கன்னொன்னே உடனே ஜெயலலிதா ஆள் அனுப்பிச்சு விட்டு பாக்குது, காசு கொடுக்குது, வீடு கொடுக்குது. கருணாநிதி ஆள் அனுப்பிச்சு விட்டு குழுவா போறான். குழுவா போய் வீடை தான் அடிச்சு உடைச்சிட்டாங்க. அது ஏன் உடைச்சாங்க, என்ன உடைச்சாங்கன்னா அது வேற பிரச்சனை, தனியா வச்சுப்போம். சரியா? சரி தப்புன்ற வாதத்துக்குள்ள நம்ம போல. ஒரு பாதிப்பு வந்துருச்சு. நீ சொல்லக்கூடிய எஸ்சின்ற கம்யூனிட்டிக்குள்ளேயே உடனே வரித்து கட்டி கொண்டு போகக்கூடிய திராவிட கட்சிகள் அங்க என்ன பண்றா? நீ என்ன காப்பாத்துறதுக்கு அவனெல்லாம் சுடணும். ஆனா நீ யாரை சுடுற? அப்ப யாரை காப்பாத்துற? அப்ப அவன் எஸ்சின்ற காரணத்துக்காக பல்லரை சுடல. அவன் தாழ்த்தப்பட்ட சமூகம்ன்றது நீ உண்மையிலே தாழ்த்தப்பட்ட சமூகமா தான் அவங்களே சுட போற. நீங்க
அண்ணன் திருமாவளவன் சொல்ற மாதிரி அண்ணன் நாங்களே பிச்சைக்காரன், எங்களுக்கு ஏதோ ஒரு பார்த்து கொடுத்தீங்கன்னா போதும் சொல்லி தமிழ்ல எடுத்துப்பாரு. டாக்டர் என்னைக்கா இருந்தாலும் மாறிடுவாரு. அவரோட ஜீனு, இந்த சமூகத்தோட ஜீனு, இவர்கள் என்னைக்கா இருந்தாலும் தான் யாருன்றதை உணர்ந்துட்டா எதிர்காலத்துல வந்து நிப்பா விடக்கூடாது இவங்கன்றதுக்காக தான் தலித் அரசியல பேசுறாங்க. டாக்டர் உலகமா டாக்டர் அழுத்திட்டு காலி பண்ணிட்டு அந்த இடத்துல திருமாவளவனை இவங்க கொடுத்து உட்கார வச்சு பக்கத்திலே பாராட்டுறது சீராட்டுறது, இவர் அவருக்கு விருது கொடுக்க, அவர் இவருக்கு விருது கொடுக்க, சொல்ல புரியுது நமக்கு. இப்ப இந்த நாடகம்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நான் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, 12 நாள் விவசாயம், ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வச்சிருப்பான், காலைல எழுச்சுன்னா நடந்துட்டு போவான், அப்புறம் சாயந்தரம் வந்து கோழியை பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டு பத்து தூங்கிடுவான், அப்புறம் ஒரு விழா கொண்டாடுவான், அப்புறம் நலசரங்க நடத்துவான், அப்புறம் கருணாநிதிக்கே போய் கோரிக்கை வைப்போம், அவர் கருணாநிதி வாங்கி எல்லாத்தையும் குப்பையில போடுவாரு, என்ன பண்றது கலந்து செய்ய மாட்டார், அப்புறம் ஜெயலலிதா போய் கோரிக்கை வைப்பீங்க, இப்படியே இருப்போம். இவன் முடிவு பண்ணிட்டான். இப்ப நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வருவானுங்க நினைச்சு கூட பார்க்கல. நாங்க வந்து உனக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, நாட்டை கைப்பற்ற போறேன்னு நான் சொல்றேன். நாடே ஏன் நாடுன்ற நாடே நான் கைப்பற்ற போறேன். நீ அவனை அண்டி போலச்சனா உனக்கு அடிக்கிற, உன்னை காப்பாத்து, நான் காப்பாத்து, நீ எவ்வளவு வந்து வா, உரிமைக்காக உயிரை கொடுக்க தயாரா வா, இல்லையா அமைதியா வச்ச போயிடுங்க. நாங்கள் எங்க உரிமைக்காக மட்டும் இல்லை, நிலத்தை மண்ணை வைக்கிற ஒரு உரிமை குரலை நாங்கள் எழுப்பும் போது எங்களுக்கு தலையா எதிரிக்கு கையால இருந்தோம்னா இங்க என்ன நடக்கும்னா, விடுதலை புலிகள் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை விட கடுமையான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்காலத்துல நடக்கும். நானே தடுத்தாலும் எங்க இளைஞர்கள் தமிழ் இருப்பானா, அமைதியா இருப்பானா, அவனோட ஜீன் என்ன பண்ணும், ஓ இவன் தான் நம்ம சமூகத்துக்கு மட்டும் இல்லப்பா எல்லா பிரச்சனையும் காரணம் இருக்குன்ற முடிவுக்கு வருவான். அப்படி முடிவு எடுத்தா என்ன நடக்கும், அப்ப இது வந்து கருத்தியல் போரா இல்லாம களப்போரா மாறும். அப்படி மாறாம இருக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்புகளுக்கு, சித்தாந்த அமைப்புகளுக்கு, உலகத்திலேயே செவ்வாய் கிரகத்துல கூட இவர்கள் செஞ்ச புரட்சியா இவர்கள் அவ்வளவு பெரிய புரட்சியா தமிழ்நாட்டை பாரு, புரட்சி தேடும் போல ஓடு. நீங்க உட்காந்து நம்ம என்ன சொல்ல, நீங்களே எப்படி பேசுறீங்க, இப்ப நான் பேசுறேன் நீ பேசுறியா, நீ பேசுற நான் ஏப்பா பேச போறேன், என்கிட்ட வந்து எதுக்கு பேசுற, நீ என்கிட்ட வந்து எதுக்கு நீ இப்படி, நீ யார் எதிரிக்கிட்ட மோதி என்னை காப்பாத்து, நீ வந்து இவன் தான் எதிரின்னு சொல்லி மோதி அவன்கிட்ட காப்பாத்தி என் மண்ணை மீட்டு என்கிட்ட கூட கொடுக்க வேணாம், எல்லாரும் சரிசமமா வாழ்றதுக்கு வழி ஏற்படுத்துனா நான் ஏன் பேச போறேன். நீங்க ரொம்ப ராவா அடிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப அப்படி இதெல்லாம் பாலிசெல்லாம் அடிக்கிறேன், நான் கவிஞரோ புலவரோ எல்லாம் கிடையாது, நாங்கள் ராவா தான் அடிப்போம். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் அடிக்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து தேர்ந்தடகி தமிழே அமுதே கம்பரே கவிஞரே புலவரே கவிதை எல்லாம் பாட மாட்டோம். நடுவாரன் டைப்ல இல்லை இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு இந்த வயசான தாத்தா புலவர்கள் 4 பேர் உட்காந்து தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பான மொழி, என்ன செய்வது, இங்க இருக்க தமிழர்களுக்கு எதுவுமே தெரியாமல் இப்படியாக ஜாதியால் பிரிந்து கிடக்கிறார். இந்த இப்படிலாம் நாங்கள் தேர்ந்தடகி பாந்தரவி ஒப்பாரி ஒப்பாரியே நல்ல அழகா தமிழ்ல ஒப்பாரி வச்சுக்கிறாங்க. இந்த ஒப்பாரிகளை எங்களுக்கு வச்சு தெரியாது, நேரடியாக நாங்கள் வந்து யுத்தம் செய்யறதுல தான் இப்போ. ஏன்னா என் ஜீன் அப்படி நான் என்ன பண்ண முடியும், நான் அந்த குடியிலிருந்து வந்துட்டேன், நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் கருத்தியல் போருக்கும் தயாரா இருக்கோம், களப்போருக்கும் தயாரா இருக்கோம். குறிப்பா டாக்டர் இந்த விஷயத்த பேசுனதுல இருந்து ஒரு மிகப்பெரிய வீச்சா மாறி இருக்கு. அந்த வீச்சை நாங்கள் வந்து கிராமமா கொண்டு போவோம். சென்னையில ஒரு பேரணி வைக்கிறேன்றாரு, சென்னையில 1 லட்சம் பேரை திரட்டுறோம், 1 லட்சம் பேரை நாங்கள் திரட்டுறோம். அது இப்போ சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டே நாங்கள் இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிறப்போ ஒரு பிரச்சனை இது. இந்தியால மற்ற எந்த சமூகங்களுக்கும் ஒரு மிக, அதாவது எல்லாம் எனக்கு ஏதாவது குர்ரான்னு கேட்கிறான். குஜராத் போராட்டம் பண்ணாங்க, இல்ல மற்ற சமூகங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணலாம். என்னத்துக்கு போறேன்னா நாளை குர்ரான்னு கேட்கல, ஏதாவது பார்த்து குடும்ப சமையல் போராட்டம் பண்ணா. எனக்கு ஏதோ பாராட்டா எனக்கு புரியாம சொல்லிட்டு இருக்கிறேன், நான் எனக்கு அடிச்சு நாங்க பிடிக்கிற பாராட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இப்படி ஒரு போராட்டத்தை கேட்கிற தைரியமே பல்லாயிரம் யாருக்கு வரும்? இவன் பிசியில ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு நாங்கெல்லாம் யார் தெரியுமா ஆண்ட பிரபா ஏதோ பேசுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லப்பா, நாங்க நாட்டு ஆளுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. யாருக்காவது சொல்லணும் என்ன ஏதாவது இங்கிட்டு ஒரு பக்கம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே அங்கே எவனா காலில் விழுந்து கார் டயரை கும்பிட்டுக்கிட்டே இங்கிட்டு வந்து யார் தெரியுமா, நான் கார் டயர்லாம் கும்பிட எல்லாம் கிடையாது. நான் வந்து இவ்வளோ நேரம் விவரம் தெரியாம அடிச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இனி எல்லாமே தெரிஞ்சு போச்சு, விவரமா அடிப்போம், கருத்தியல் ரீதியாக அடிப்போம், களத்திலே அடிப்போம், மக்களை தட்டுவோம், இந்திய அளவில் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைப்போம். இந்திய அரசியல் சாசனம் அப்படித்தானே நீங்க எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சாசனமாவது மண்ணாங்கட்டியாவது, எனக்கு சாசனம் இல்லாத சாசனம், எனக்கு உரிமை கொடுக்காத சாசனம் இருந்தாங்கன்னா என்னன்னா எனக்கு என்ன வந்துச்சு, கான்ஸ்டிடியூஷன் ஏதோ குப்பைக்காக மாத்தி இருக்கிறா, அதுக்காக இந்த விஷயத்துக்காக மாத்திட்டு போட்டோம். உண்மையான ஒரு மக்கள் விடுதலைக்காக அந்த சாசனத்தை மாத்த வந்த என்னமோ
இல்லை. எனக்கு தேவையானத கேட்கறது இல்லை அரசியல். எனக்கு தேவையானதை அடிச்சு குடும்பறது தான் அரசியல். நான் சொல்றேன், நாங்கள் அநியாயமா குடும்பலையே. இந்த ஒட்டுமொத்தமா எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கோம். புடுங்கி நம்ம பகிர்ந்து போன்னு சொல்ற பகிர்றதுக்கு பதிலா அவன் அண்டி கொலைக்கிறது உனக்கு வேணா லாபமா இருக்கலாம், உன்னோட மக்களுக்கு லாபமா இருக்குமா? குறிப்பா திருமாவளவன் மாதிரி ஆட்கள் இந்த சமூகத்துல, குறிப்பா பழைய சமூகம் சென்னையில பாக்குறோம். அந்த ஸ்லம், அந்த ஹவுசிங் போர்டுல அந்த பகுதியில எப்படி இருக்கான், எவ்வளவு மோசமா இருக்கான். சென்னையில எவனும் மாடு மாளிகையிலையும் பென்சு கார்லையும் சுற்றுறான். நீ உண்மையிலேயே உனக்கு உணர்வா அந்த சமூக உணர்வு இருந்தா நீ பல்லரெல்லாம் காப்பாற்ற, அதெல்லாம் உங்களுக்கு தகுதி இல்லை, அதெல்லாம் விடுங்க. உங்க சமூகத்துக்கான காப்பாற்றுறதுக்கு தகுதியோ அறிவோ உங்ககிட்ட இருந்திருந்தா இந்த மாதிரி மோசமான நிலையில என் சமூகம் இருக்க, நீ எவனோ வந்து அதிகாரத்துல இருக்கிறிய, நீ அதிகாரத்துல இருக்கிறனால யாரும் இப்படி இருக்கா, எனக்கு அதிகாரத்தை கொடுக்குறாருலாம் நீ கேட்கணும். நீ அவன் போற எலும்பு துண்டுக்கு போய் அங்க நின்றுக்கிட்டு நீ நல்லா பாத்துன்னு இருக்காரு அப்படின்னு சுத்துறதுக்கு அந்த மக்கள் இன்னும் பிச்சைக்காரனாவே அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்காக போறதுக்கே எனக்கு துப்பு இல்லை. இவர் வந்து நமக்கு சொல்ற நம்ம எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும்னு சொல்லி. இப்ப உங்க மக்களை முன்னால காப்பாற்ற முடியாது. பாப்பானுக்கு மூத்தவன் பறைய கேட்பாரு ஜாதி. ஆனா நீ இன்னைக்கு வழக்க இருக்க, உன்னால கேட்க துப்பு இல்லையே. அதை கேட்கக்கூடிய திராவிட திரும்ப கூட என்னாலதான் முடியும். ஏன்னா நான் தோத்தவனதான் உனக்கு கேட்கறதுக்கு நாளைக்கு கூட இல்லாம நீங்க இப்படி கலக்குறீங்க உங்க இல்லையா? நாம மேல இருந்துருந்தா நம்ம சமூகம் இப்படி அடிமையா கிடக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கோமா? ஏற்பா இப்ப நம்ம ஜீ கொடுப்பா ஒரு அறம் சார்ந்த ஒரு மக்கள், ஒரு பண்பட்ட மக்கள், ஒரு சமூகமே இப்படி இழிவா கிடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? இப்ப காட்டு முறாடி கூட்டம் அதிகாரத்தில் உட்காந்து இந்த நாட்டை சூறையாடிட்டு இருக்கா. அவன் போற எலும்பு துண்டை வாங்கிட்டு நீ போன்ற சமூக மக்களையா முட்டாளாவா அடிமையாவை வச்சுக்கிட்டு அதை கேட்கறதுக்கே அவனுக்கு துப்பிதான். இது நம்மள வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்ற நீ தான் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி. ஏன்னா உன் மக்கள் அப்படி இருக்கிறதுக்கு நீ தான் எதிரிக்கு கையாளாரு. எந்த மாற்றமும் எந்த எதுவுமே நடக்க விடாம இந்த ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அடிமை சமூகம் அடிமையாவே இருக்குன்ற அந்த கோட்பாடை காப்பாற்ற வேலையை பண்ற நாங்க உடச்ச பார்க்கிறோம். எங்க ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு சொல்லிட்டு எங்க கையை திருப்பியும் கட்டி வச்சுட்டு நாங்க அவன் அடி வாங்குறதுக்கு காரணமா நீ இருக்கிறனா நாங்க நீ எந்த கருத்தியல் பேசுறவர்களையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தயாராக. இதே மாதிரி கருத்தரங்கத்தை இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க நடத்துவோம். கிராமமா கொண்டு போவோம். நான் சொன்ன இந்த 10 வருஷம் ஆகும்னு நினைச்சத டாக்டர் வந்து எம்பி ஆகி நமக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு முழுக்க கிராமமா நான் இதை கொண்டு போறேன். நம்ம சமூகம் மட்டும் இல்ல, தமிழ் சமூகம் போன காலத்துல இறங்க எல்லாரும் கை கோர்த்து நிற்போம். எதிரியை வேட்டிட்டு அந்த இடத்த நம்ம பிடிச்சி நாம எல்லாத்தையும் நம்ம சமூக நீதி அடிப்படையில் நம்ம மக்களை பகிர்ந்து போன்ற சொல்லி எல்லா சமூகத்தையும் அடித்தாரட்டு. அந்த பழைய ஊர் குடும்ப முறையில ஊர் குடும்பம் என்ன செஞ்சா எல்லா சமூகத்தையும் காப்பாத்தினா இல்லையா? அதே குடும்ப சிந்தனை எனக்கும் ஓடுது. அதே அடிப்படையில் சவாலாவே சொல்றேன், எல்லா சமூகத்தோட சேர்ந்து நாங்க இதை அடையிறோம். நீ சொல்லக்கூடிய பழைய சமூகம் உட்பட சொல்ற அவனை நீ வந்து கூட்டமா சாட்டி கொடி பிடிக்க வச்சு அவனை முட்டாளாவே வச்சுக்கிட்டு நீ கொடி சொல்ற அவனுக்கு நீ வேணா இருக்கலாமே தவிர அந்த மக்களுக்காக கூட, அந்த மக்களோட உரிமைக்காக கூட நாங்க போராடுறோம். நான் நிக்கிறேன். அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னாலும் இந்த பல்தேவங்கிற சமூகம் வந்து தலைமையில திரண்டு, குறிப்பா டாக்டர் இன்னைக்கு இந்த அறிக்கை இந்த விஷயத்தை விட்டுருக்காரு. இந்த அறிக்கையோ இந்த விஷயமும் ஒரு தீவிர போக்கா இது ஒரு பெரிய ஒரு அரசியலா போகும்போது இது தலைகீழ் மாற்றத்தையோ புரட்சியோ இந்த மண்ணில் உருவாக்கும். அந்த அடிப்படையில நாம் அணி திரண்டு போராடி இந்த சமூகத்தின் தலைமையில இந்த போர்க்குடியினர், உண்மையான போர்க்குடியினர், சும்மா ஆளாளுக்கு போர்க்குடியினர் சொல்லுவாங்க. போர்க்குடியினர் சொல்றதுக்கு தமிழர்கள்ல அது முல்லைக்குடிகளா இருக்கட்டும், மருதக்குடிகளா இருக்கட்டும், திணைக்குடிகள்ல ஒரு சில குடி முத்திரையர்கள் சொல்றதுக்கு தகுதி இருக்கு. ஆனா அந்த தன்மையோட இன்னைக்கு இருக்கிறார். உண்மையான போர்க்குடி எதிரியை வீழ்த்துட்டு தன் மண்ணெல்லாம் காப்பாற்றுவான். நீ எதிரி காட்டையரை விட்டுட்டு இங்க வந்துட்டு நான் போர்க்குடி இந்த குடி நீங்களா சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. இப்ப அந்த அடிப்படையில ஐயா புதிய தமிழகத்தின் தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களை வருக வரவேற்கிறோம். ஒரு உண்மையான டாக்டர், நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் கூட பேசிட்டு இருந்தோம். இப்போ இல்லை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவர் சொன்னார், உண்மையிலேயே வந்து தமிழர்கள் தமிழ் ஜாதியை சேர்ந்தவர்கள்ல பல்வேறு நபர்கள் ஏதேதோ பேரை வச்சிருக்காங்க. ஆனால் தமிழர்கள் இழந்து போய் அடிமையாகி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அடிமையா இருந்தால் கூட அதை மீட்கிற ஒரு அடையாளத்தோட புதிய தமிழகம்ன்ற பேரை வந்து டாக்டர் தான் வச்சிருக்கிறார். இந்த விஷயம் தான் வந்து இந்த பல்லர் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம், எப்படியான ஒரு போர், அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு
சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் நானும் பேசிக்கும் போது அவர் சொன்னது. அப்ப அந்த அடையாளமே வந்து பாருங்க, ஒரு எதிரியை த்ரெட்டன், எதுக்கு டாக்டரை வந்து இவங்க திராவிட இயக்கங்கள் வளர விடுறது இல்லை, எதுக்கு அவங்க இந்த மாதிரி இந்த சமூகத்துல இருந்து வந்து அவர்களுக்காக ஒடுக்குறாங்கன்றப்ப நான் பேச சொல்ல அந்த டைட்டிலே வந்து எதிரிகளை வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய டைட்டிலா புதிய தமிழகம்னு வைக்கிறேன். புதிய திராவிடமோ ஏதோ ஒன்று வச்சிருந்தா அவர்களோட லிஸ்டா இப்ப அப்ப அவர்களுக்கு தெரியுது, இவர்களை விட்டா இவர்கள் நாளைக்கு நாட்டு ஆளுற இடத்துல அந்த உரிமை கேட்கக்கூடிய இடத்துல வந்து நிற்பார்கள், இவர்களை விடக்கூடாது, இவர்களை ஒடுக்குவது மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை காப்பாற்றுவோம் என்ற அடிப்படையில அவர்கள் வந்து அரசு அதிகார வர்க்கமா மட்டும் இல்லாம கருத்தியல் அதிகார வர்க்கமாவும் இருக்கான். கருத்தியல் அதிகார வர்க்கமாவும் இருந்துகிட்டு இந்த சமூகத்தை ஒடுக்கிட்டு இருக்க நிலையில டாக்டர் அவர்கள்லாம் வந்து இப்படிலாம் பேசினா எப்படி இருக்கும், நாங்களாம் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய கனவா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். டாக்டர் கிட்ட ஏன்னா அவர்கள் திருப்பி திருப்பி திராவிட இயக்கத்துக்காரங்க மற்றவங்க தான் வந்து நீங்க தானே பேசுறீங்க, நீங்க தானே இது பண்றீங்க, அவங்க டாக்டர் எங்க பக்கம் தான் இருக்காரு, எங்க கருத்துக்கு ஆதரவாக தான் இருக்கிறாருன்னு தான் அவர்கள் வாதமா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இவர் அதை உடைத்து நொறுங்கினது வந்து ஒரு புதிய ஒரு புலிப்பாய்ச்சலுக்கான ஒரு வழியவே உருவாக்கிருக்கு. அந்த அடிப்படையில வந்து இது இந்த புதிய பாதை நாம எல்லாம் ஒருங்கிணைந்த போசா போனோம். அதாவது நீங்க வந்து இப்ப திருப்பி உதிரி அவன் ஊர் குடும்ப முறையை அழிச்சிட்டு நம்மள உதிரி ஆக்குறான், திருப்பி உங்களை ஆர்கனைஸ் ஆக விடாம உதிரி ஆக்குறான். ஒரு தலைமையின் கீழ் ஒரு தெளிவான திட்டமிடலோட ஒரு மதிநுட்பத்தோட அணுகி எதிரியை வீழ்த்தி ஒரு உரிமையை வெற்றி கொள்றதுக்கான அந்த கட்டமைப்பு உருவாக விடாம நம்மள உதிரி கூட்டமா மாத்துறான். இதான் வந்து இந்த அதிகார வர்க்கத்தோட செயல் திட்டம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்க ரூலிங் கிளாஸ் ரூலிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த தேவேந்திர சமூகம் எல்லா சமூகத்தையும் அப்படிதான் வைக்கிறான். குறிப்பா தேவேந்திரத்துல இவர்கள் ஒரு ஆர்கனைஸ்டு கோஷா மாறிடக்கூடாது. ஒரு ஒற்றை தலைமையின் கீழே இந்த ஒற்றை கருத்தியல் பின்னாடி திரண்டக்கூடாது. திரண்டா நம்மளை வீழ்த்திடுவான்றதுக்காக நம்மளை செதற அடிக்கிறாங்க, செதற விடுறான். பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு குழப்பங்கள், இவர் தமிழரா இல்லையா அப்படி இப்படி பல்வேறு இப்படியான விஷயங்கள்லாம் அதிகமா இந்த 20-30 வருஷத்துல சந்தித்த சமூகம் இந்த தேவேந்திர சமூகம் மட்டும்தான். இப்போ நுட்பமா வந்து இவர்கள் ஆர்கனைஸ் ஆகாம அவன் தடுத்துட்டு இருந்த சதியெல்லாம் நமக்கு புரிஞ்சு போச்சு, இப்போ தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து தோழர்கள் சொன்ன மாதிரி இணையதள வசதி, அதுவும் வந்து இப்போ நான் ஒரு கருத்து போட்டேன்னா அடுத்த நிமிஷம் வந்து அது உலகம் முழுக்க போகுது. இன்னைக்கு இதாவது நம்ம தவிர்க்க முடியாத நம்ம சக்தியா இன்னைக்கு நம்ம வளர்ந்துருக்கும் போது நாம் வந்து ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் ஒரு தெளிவான திட்டமிடலோட ஒரு யுத்த நிலை, ஒரு யுத்தம் நடத்தக்கூடிய இடத்துக்கு நகர்ந்தால் நம்மளோட வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை காலமே டாக்டர் அவர்களின் தலைமையில் இன்னைக்கான சூழலை நமக்கு வழங்கியிருக்கு. அந்த சூழலை சரியா பயன்படுத்தி டாக்டர் அவர்களோட இணைந்து நாம் வந்து இந்த விஷயத்துல நம்மளோட பிரச்சனையை மட்டும் தீர்த்துக்காம ஒட்டுமொத்த இந்த இனத்தோட பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த பழைய ஊர் குடும்ப முறையை திருப்பி மறுகட்டமைப்பு செய்து அதற்கு தலைமை இடத்தை திருப்பி குடும்பங்கள் கைப்பற்றி ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்கள் திராவிட இயக்கங்களால் பாதிக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த சமூகங்களையும் நம்ம பின்னாடி தரணும். அவர்கள் நம்ம முன்னாடி தரலாம இருக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாத்தையும் அடிச்சு நோக்கிட்டு இயல்பா அவர்கள் எல்லாம் நம்ம கூட இணைச்சிட்டு அவங்க இணைக்க தயாராக. ஏன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கே ஆள் இல்லை. அப்போ கேட்கறதுக்கே ஆள் இல்லாதப்ப நம்ம கேட்கறன்றப்ப நம்ம கூட அவங்க வந்து சேர்ந்து விடாம தான் இந்த எஸ்சி அப்படி ஏதாவது ஒரு பேரை சொல்லி நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம். அப்ப அதை மட்டும் உடைச்சிட்டா இயல்பா அவர்கள் நம்மளோட இணைவார்கள், நம்ம பலம் கூடும். நம்ம பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இனத்தின் பிரச்சனையை தீர்க்க முடியும். நம்மளால மட்டும்தான் நாம் இந்த நாட்டில் இந்த இனத்துல எந்திரிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் நம்ம என்னைக்கு நம்ம தலைமையில ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுதோ அன்னைக்குதான் ஈழ பிரச்சனை மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பிரச்சனை எல்லாமே தீரும். இல்லைன்னா இது வெற்றி இந்த புலவர்கள் மேடை பேச்சாளர்கள் வந்து சும்மா தமிழே அமுதே பேசிக்கிட்டு இல்லை அப்படி ஆகும் சொல்லி வீரவசரமா பேசிக்கிட்டு இந்த போலியா திராவிட அரசியல் பேசுற அதே போலிய தமிழ் தேசியன்ற பேர்ல ஏதோ ஒரு பேர்லயோ இல்லை கம்யூனிஸ்ட்ன்ற பேர்ல பேசி இந்த மக்களை வந்து திசை திருப்பிட்டு திருப்பி இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை தக்க வைத்துக் கொண்டு நம்மளை ஒடுக்குவாங்க. நம்மளை ஒடுக்குறதுன்றத கிட்டத்தட்ட இந்த ஒட்டுமொத்த இனத்தையும் ஒடுக்குற ஒரு ஒரு கட்டமைப்பாக தான் வந்து அந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான தகுதியும் ஆளுமையும் நான் வளர்த்துக்கிட்டு எதிரில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிவோம். டாக்டர் அவர்கள் தலைமையில வந்து இதை நம்மளால வந்து செஞ்சு முடிச்சு இந்த தலைமுறையில நாம் எவ்வளவு இழப்புகளை சந்திச்சாலும் அடுத்த தலைமுறையில இருந்து நம்ம குழந்தையில இருந்து எல்லாருமே வந்து இங்க தலை நிமிர்ந்து ஒரு தமிழரா இந்த மண்ணின் மைந்தர்களா இந்த மண்ணுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியோட வளர்த்திருக்கோன்ற சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறது.